ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அதை தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு என்ன பேச விரும்புகிறீரோ ஆவியானவரே அதை நீ பேசும்படா கேட்கிறோம். எங்களுடைய மனதை முழுதுமாக உன் பக்கம் திருப்புகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே எங்களோடு பேசுவீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்துவீராக, குறைவுகளை மாற்றுவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மளுடைய நம்ம வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் நிறைய பேர் நம்ம ஆண்டை ஏற்றுக்கொண்டு ஆண்டோடைய வழியில் நம்ம செல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? போராட்டங்கள், பிரச்சனைகள், இப்படி சூழ்நிலை தான் இருக்கும்ல. ஏன் எதுக்கு இப்படிலாம் கஷ்டம் வருது, என்ன அதுக்குன்னு சொல்லிட்டு இது எப்படி விடுபடுவது என்பது நம்ம அநேக நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய கேள்விதான். அதற்கு பதில் இப்போ வேதத்தை ஆராய்கிற பொழுது கர்த்தர் சில காரியங்களை சொன்னார். அது உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளாமா வேதாகமத்தை? எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். எபேசியர், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இந்த வசனம் சொல்லுகிறது, பிசாசின் தந்திரங்களோடு நீங்க என்ன செய்யணும்? எதிர்க்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. அப்ப நம்ம கேட்கலாம், ஏன் ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவருக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம், நம்மளுக்கு கர்த்தர் பாதுகாப்பு கொடுக்குறாரு, வழி நடத்துறாருன்னு சொல்றோம். ஆனா ஏன் பிசாசு நம்மளை எதிர்க்கணும்? அவனை எதிர்க்கிறதுக்கு அவனை திராணி உள்ள, அவனை எதிர்க்க நம்மளுக்கு திராணி உள்ளவர்களாக ஏன் மாறணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வருதா? திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். போதும். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பிசாசு என்ன செய்யறான்? தந்திரமா நம்மளை பல பிரச்சனைகளை கொண்டு வரோம் அப்படிங்கிறது நமக்கு விளங்குது இல்லையா? அப்ப அதுக்கு எதிர்த்து நிற்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. சரி, இப்போ முதலாவது சத்துரு ஏன் நம்மளை தாக்க வரான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. சரி பாருங்க, இப்போ இதுக்கு சத்துரு தாக்க வருது நம்ம வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரியாத ஒரு பகுதி. இது பேர் ஆவிக்குரிய யுத்தம் சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் வேர்ஃபேர் சொல்லுவாங்க. அப்படின்னா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு எதிராக மற்றவங்களால நம்ம கூட உலக, அதாவது மாம்சத்தோடு நம்மளோட சண்டை போட முடியாட்டியும் சத்துரு என்ன செய்யறான்? ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய மனதை சோர்வடைய செய்யறது, நம்ம வாழ்க்கையில பிரச்சனை கொண்டு வருவது, நம்ம மனதை சோர்வடைய வைப்பது, பல நிம்மதியை கெடுப்பது, சந்தோஷத்தை கெடுப்பது, ஜபத்தை கெடுப்பது, வேத வாசிப்பை கெடுப்பது, இப்படின்னு சொல்லி செய்வோம். கண்ணுக்கு தெரியாத பகுதியிலே சத்துரு போராடுகிறதை பார்ப்போம் இல்லையா? இப்ப ஏன் அவன் நம்ம கூட போராடுறான்னா, அதாவது போராடுவது உண்மை இல்லையா? நிறைய நம்ம வாழ்க்கையில போராடுறான் அப்படின்னு தெரியும். அது சின்ன குழந்தை ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்தே அந்த குழந்தைய வளர்ந்து ஒரு ஆணாக பெண்ணாக வளர்வதற்கு முன்னாடி இருந்த குழந்தை பிறந்திருந்த சாத்தா என்ன செய்வான்? எனிமி. அவன் அவனுக்கு என்ன ஆயிரம்? ஒரு எதிரியா இருப்பான். அந்த குழந்தைக்கு எதிரியா, இந்த வழியாவதும் அதை வீழ்த்திடணும், இந்த வழியாவது அதை என்ன செய்யக்கூடாது, பரலோகத்துக்கு வச்சு போற வரைக்கும் அவன் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதிரியா இருக்கிறான். இப்போ ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தைக்கும் கூட அது என்ன செய்யறான்? எதிரியா இருக்கிறான். இப்படிப்பட்ட அந்த சத்துரு ஏன் எதிரியா இருக்கிறான்னா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்ம எல்லாரும் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோமோ தேவனுடைய சாயலிலே நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டோம். ஒரு காலத்துல தேவதூதனாக அவன் சாத்தான் இருந்தான். அவன் இப்ப எப்படிப்பட்டவனாக மாறப்பட்டான்? தள்ளப்பட்டவனாக, ஒதுக்கப்பட்டவனாக, ரிஜெக்ட் பண்ணப்பட்டவனாக என்ன ஆயிட்டான்? இப்பொழுது மாறிவிட்டான். அதனால அவனுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் அவனுக்கு தோணுதுன்னா, அவனுக்கு சில சமயத்துல மற்றவங்க தாக்க செய்யறதுலாம் எதுக்குன்னா, அவன் ஒரு காதலனால கைவிடப்பட்ட ஒரு காதலி மாதிரி. பகுதி லவ் பண்றாங்க, காதலன் அந்த பொண்ணை கைவிட்டா அவங்களுக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கும், அதே மாதிரி காதலி யாரா இருந்தாலும் எப்படி எரிச்சலா இருக்கும். அவங்க எந்த வழியிலையாவது அவங்களை வீழ்த்தணும், எந்த வழியிலையாவது அவங்க மோசம் காட்டணும் அப்படின்னு நினைப்பாங்களா? அதே மாதிரி ஆண்டவரால் தள்ளப்பட்டதுனால
இப்போ ஒரு பொண்ணு வந்து அந்த மாதிரி வந்து காதல் வந்து நல்லா கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கல்யாணம் முடிக்கலைன்னா அவங்க எவ்வளோ சேட் ஆயிடுவாங்க. அவங்க அந்த அவனை ஃபோட்டோவை பார்க்கும்போது கூட என்ன செய்யணும், ஆத்திரமா வரும், அது கிழிச்சு போடுவாங்க, அப்படி இப்படி செய்வாங்க. ஏன்னா அவனை நேரில் போய் தாக்க முடியாது இல்லையா. ஆஃப்டர் ஆல் அவன் ஃபோட்டோ, அவன் எழுதின லெட்டர்ஸ், அது மற்றதெல்லாம் போட்டு என்ன செய்வாங்க, கிழிச்சிடுவாங்க. அது மாதிரி சாத்தான் வந்து என்ன செய்யறானா, ஆண்டவரோட இமேஜ்ல நம்ம உருவாக்கப்பட்டதுனால அவன் ஆண்டவர்கிட்ட போய் போராட முடியாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கனால ஆண்டவருடைய சாயிலே படைக்கப்பட்ட ஒரு புகைப்படமாக இருக்கிற நம்ம மீது என்ன செய்யறான், அவன் கோபத்தை காட்டுறான். எப்படியாவது என்ன செய்யணும், இவங்க ஆண்டுக்கு முன்பாக எழுப்பி இருக்க விடாம என்ன செய்யணும், அவங்கள வீழ்த்திடணும்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் என்ன செய்வான், கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. அதனாலதான் பாத்தீங்கன்னா மற்ற ஆண்டவர் அறியாத மக்களுடைய வாழ்க்கையில செழிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு ஆண்டவர் அந்த நமக்கு குறைவுகள் ஏற்படுற மாதிரி தோணும் இல்லையா. அப்படி ஏன் நம்மளுக்கு குறைவுகள் ஏற்படுது, நம்மளுக்கே இந்த மாதிரி வியாதி ஏற்படுது, நம்மளுக்கே இந்த மாதிரிலாம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம அநேக நேரங்களில் நினைப்போம். ஏன்னா அவன் ஆண்டவரை தாக்க முடியாது. ஆண்டவருடைய சாயலை படைக்கப்பட்ட நம்ம என்ன செய்யறான், அவன் எப்பொழுது பார்த்தாலும் தாக்குவதற்கு ரெடியாக இருக்கிறான், தாக்க அவன் ட்ரை பண்றான். அதை நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களை பார்த்தோம். இப்படிப்பட்ட போராட்டங்கள்னால ஆண்டவர் வந்து நம்ம அப்படியே கைவிட்டுறது இல்லை. சரி நீ எப்படியாவது போ அப்படின்னு சொல்லி விடாம ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார், அதுல இருந்து தப்பித்து கொள்ள நமக்கு பல வழிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்துல இருக்கும் பொழுது என்ன சார் பல சோதனைகளை வந்து அவர் என்ன செய்தார், ஜெயித்து வந்தார் என்று பார்க்கிறோம். அவருக்கும் சோதனை ஏற்பட்டதா, அவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டதா. சத்துரு வந்து அவர் உபாசம் இருந்து வந்த பிறகு உபாசத்து 40 நாளுக்கு அப்புறம் வந்த உடனே என்ன செய்தான், சத்துரு அதாவது சாத்தான் வந்து 3 தடவை அவனை வந்து சோதித்தான் பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன செய்தார், வேத வசனத்தை காட்டி 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 என்ன செய்தார், அவர் வந்து வெற்றி பெற்றார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தெரியும் தானே அந்த காரியங்கள் உங்களுக்கு தெரியுமா. அப்படிதான் இயேசு கிறிஸ்து கூட ஜெயித்தான். அதே மாதிரிதான் இன்றைக்கு கூட நீங்க பார்க்கிற பொழுது இந்த சாத்தான் வந்து எப்படியாவது வந்து இவங்களை விழுத்தட்டிடணும், இவங்க கிறிஸ்தவ ஜீவித்துல இருந்தா பரிபூர்ணமா இருந்தா கடைசியில் இவங்க என்ன செய்வாங்க, பரலோகத்தை அடைந்துருவாங்க. அதனால அவனுக்கு ஒதுக்கப்பட்ட நரகத்திற்காக என்ன செய்யறாங்க, ஆட்களை விளைவிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. சரி, அப்படிப்பட்ட சத்துரு வந்து ஏன் வந்து இப்படி வாழ்கிற பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் அந்த போராட்டங்களோடு நாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் கொடுக்குற போராட்டங்கள், பிரச்சனைகள், மறைமுகமாக அவன் கொடுக்குற எல்லா காரியங்களுக்கும் நம்ம போராடுறது எப்படி போராடணும் அப்படின்னு சொல்றதை விட எப்படி நாம் வெற்றி வாழ்க்கைக்குள்ளே செல்ல வேண்டும் என்று வேதம் நான் வலியுறுத்துகிறது. ஹல்லேலூயா. போராட்டங்கள் மத்தியில் நீங்க இருந்தீங்கன்னா அதுக்கு விட ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்றதுன்னா, நீங்க எப்படி ஒரு வெற்றி பாதையிலே நடப்பது, போராட்டங்கள் இல்லாத பாதையில எப்படி நடப்பது, அல்லது வியாதியிலிருந்து எப்படி விடுபட்டு நம்ம வந்து வெற்றியான ஒரு வாழ்க்கை பாதையில் நடப்பது என்று நமக்கு வேதம் என்ன சொல்கிறது, கற்றுக் கொடுக்கிறது பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய நீங்க டாக்லாம் வந்து வெளியில வந்து டாக் கொடுப்பாங்க. உலக பிரகாரமான காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தம், அல்லது இந்த மாதிரி நோய்கள், இந்த மாதிரி தோல்விகள், பிசினஸ்ல தோல்வி, இந்த மாதிரி காரியங்கள் இதெல்லாம் நீங்க எப்படி வெற்றி பெறுவது என்று சொல்லி எப்படி அதோட கோப் பண்றதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து என்ன செய்யணும் சொல்லி கொடுப்பாங்க. நிறைய இடங்களில் உலக பிரகாரமா அதை கற்றுக் கொடுப்பாங்க இல்லையா. டிப்ரெஷன் வந்து அதுல இருந்து விடுபடுவது எப்படி, இது வந்தா எப்படி விடுபடுவது. ஆனா நம்ம வேதத்தின் வழியாக பார்க்கிற பொழுது வெற்றி பாதையில எப்படி செல்வது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் எல்லாம் இருக்குன்னா அப்போ ஒரு வெற்றி பாதை ஒன்று இருக்குது. அந்த பாதையில் செல்கிற பொழுது இது எதுவுமே என்ன செய்யுது, நம்மளை வருத்தாது, நம்மளை பாதிக்காது என்று வந்து நம்ம வேதத்தின் மூலியமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவர் என்ன நினைக்கிறார், நம்ம எல்லாருமே இந்த போராட்டத்தில் இருந்து, இந்த ஆவிக்குரிய போராட்டம், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அந்த போராட்டத்திலிருந்து எப்படி விடுபட்டு நம்ம வரது ஆண்டவர் நினைக்கிறார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாசிக்கிற பொழுது நமக்கு எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். சிலுவையிலே எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டார். சத்துருவையும் இயேசு கிறிஸ்து ஜெயித்து விட்டார். எனவே நம்ம வந்து யாராவது ஒருத்தவங்க நான் வந்து சத்துரு வந்து இந்த காரியத்தில் உபவாசம் இருந்து போராடி நான் ஜெயிக்க போறேனாக்கும் அப்படி சொன்னாங்கன்னா அது என்னது, அது தப்பு. அது வந்து ஒரு பெருமையாக பேசுறது. சாத்தானை வந்து நம்மளை ஜெயிக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கல. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே என்ன செய்துட்டார், சிலுவையிலே அவனுடைய சகல சத்துவத்தையும் சகல அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவனை ஜெயித்துட்டான். அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம இருக்கிற இடத்துல வெற்றி நம்ம கொடுத்திருக்கிற இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும். நம்ம தோல்விக்குள்ளே போகாம நம்ம வெற்றியில என்ன செய்யணும், தொடர்ச்சியாக நம்ம நிற்க வேண்டும். இதை நம்மளுடைய வேதம் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. எனவே நம்ம இந்த காரியங்களை பற்றி பார்க்க போறோம். நான் சொன்னேன் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் இந்த
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹalleluya. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்திருக்கார்? சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் போட்டிருக்கா, ஆசீர்வதிப்பார் போட்டிருக்கா? ஆசீர்வதித்து இருக்கிறார். ஹalleluya. அப்போ நம்மளுடைய தேவைகள், நம்மளுக்கு எல்லா பிளஸிங்கும் கர்த்தர் கொடுத்துட்டாரு. நம்ம இனிமேல் போய் அதை போய் சுதந்திரிக்க வேண்டியதில்லை. எல்லாமே கர்த்தர் என்ன செய்திருக்கார்? நமக்காக சுதந்திரித்து கொடுத்திருக்கிறார். இந்த ஞானம் நமக்கு வேணும். நம்ம வேதத்தை படிக்கிற பொழுது நம்ம என்னன்னா, அந்த எவ்வளவு தூரம் நம்ம கருத்துக்களை அறிந்து கொள்கிறோமோ அதெல்லாம் நம்ம கிளைம் பண்ணும்போது என்ன, நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாகிறது. அப்போ முதலாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து நான் சொன்னேன், எப்படி வந்து பிரச்சனையோட போராடாம வெற்றி வாழ்க்கையில எப்படி நடக்கிறது அப்படின்னு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இப்போ நீங்க எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற பொழுது இயேசு, திரும்ப ஒரு தடவை வாசிப்போமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹalleluya. நம்மை சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். அநேக மக்களுக்கு வந்து ஆசீர்வாதம் இருக்கலாம், ஆனா வந்து அவங்களுக்கு வந்து நிறைய இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு தேவையானது இல்லாம இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு சொல்றது? இப்போ வந்து நிறைய இருக்குது, ஆனா அவனுக்கு தேவையான ஒண்ணு அங்க இல்லாம இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே என்ன செய்திருக்கேன், நான் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஹalleluya. சரி, இப்போ நீங்க அதை வந்து உதாரணத்துக்கு நீங்க ஆதியாகமம் 33:9 எடுத்து வாசிக்கலாம். இது யாக்கோபுடைய கதையிலிருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். யாக்கோபு ஏசா அவங்களுடைய கதையில ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றார். உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாக்கோபு ஏசா கதை உங்களுக்கு நல்லா தெரியும். யாக்கோபு எப்படிப்பட்டவராக இருந்தாருன்னா, அவர் வந்து 2வது மகன். ஆனா வந்து ஏசா ஆக்சுவலி வந்து ஏசா வந்து முன்னாடி வரணும் ட்ரை பண்ணாரு, ஆனா ஏசா அப்ப அந்த ஏசாவுக்கு வந்து கர்த்தர் வந்து ஆசீர்வாதங்களை வந்து கொடுத்துருக்கிறாரு. ஆனா யாக்கோபு தான் என்ன செய்தாரு? போய் அந்த ஆசீர்வாதத்தை வந்து அப்பாட்ட போய் அண்ணனா நடிச்சு என்ன செய்தாரு? அந்த ஆசீர்வாதங்களாம் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பல விதத்துல வந்து என்ன செய்யறான்? ஏமாற்றி வந்து எல்லா பங்குகளையும் அவன் வந்து எடுத்துட்டான் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி வந்து இவன் தான் முதல் பிறக்கணும், ஆனா இவனுக்கு உள்ள காரியங்களாம் என்ன ஆச்சு? இப்போ வந்து அவன் சகோதரர்களாக எல்லாமே எடுத்துட்டான். இப்போ ஒவ்வொரு காரியத்திலும் ஏமாற்றி ஒளிஞ்சிட்டான். ஏன்னா அப்பாட்ட ஆசீர்வாதம் பெற்றனால அண்ணன் அடிச்சிருவான் கொண்டுருவான்னு சொல்லிட்டு இவன் போய் அப்புறம் ஒரு இடத்துல போயிருந்து மேரேஜ் எல்லாம் பண்ணி மாமனார்கிட்ட இருந்து நிறையா நாட்கள் அவன் இங்கே ஏமாத்திட்டு போனால் அங்கே போய் ஏமாற்றப்பட்டான். அங்கே நிறையா தடவை ஏமாற்றப்பட்டு முதல்ல ஒரு 7 வருஷமா செஞ்சு வேலை செஞ்சு அவன் என்ன செய்தானா, மாமனாருக்கு நிறைய சம்பாரிச்சு கொடுத்துட்டு திரும்பி இவனுக்கும் நிறைய சொத்தெல்லாம் எடுத்துட்டு வரான். வரும்போது எதிர்த்தாப்படி வந்து ஏசா வரான் தகவல் கிடைச்சோன்னே அவன் வந்து நம்ம இப்போ நல்லா சந்தோஷமா நம்ம இருக்கிற நிலைமையில் நம்ம கொண்டுருவானு பயந்து என்ன செய்யறானா, அவனுடைய ஆடு மாடு எல்லா சொத்துலையும் பாதி எடுத்து என்ன செஞ்சுட்டான்? முன்னாடி வச்சுட்டு அவருக்கு வந்து கொண்டு போய் கொடுக்க போறான். இதெல்லாம் இடத்துல பின்னாடி இருக்கிறது வந்து அழியாம பத்திரமா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் இது கொண்டு வரான்னு பயந்துட்டு போய் கொடுக்க போறான். ஆனா அவன் சகோதரன் என்ன சொல்றானா, எனக்கு என்ன இருக்குது? எனக்கு போதுமான அளவுக்கு எனக்கு இருக்குப்பா, எனக்கு நிறைய இருக்கு, அதனால நீ என்ன செய்ய வேண்டாம், நீ எனக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்றான். ஆனா யாக்கோபு அதுக்கு என்ன சொல்றாரு? 10லிருந்து 11 வரைக்கும் வாசிக்கலாமா? அதற்கு யாக்கோபு அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் என் வெகுமதியை என் கையில் இருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர், நான் உம்முடைய முகத்தை கண்டதும் தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. கடைசியில் ஏற்றுக்கொண்டான்னு பார்க்கிறோம். ஆனா இப்ப ஏசாவுக்கு வந்து நிறைய இருக்கு, ஆனா யாக்கோபுக்கு என்ன இருக்கு? என்னென்ன தேவையோ அந்த இது வந்து போட்டுக்கலாம். கடைசி வரி வாசிங்க, திரும்ப ஒரு தடவை வாசிங்க 10-11. அதற்கு யாக்கோபு அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் என் வெகுமதியை என் கையில் இருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர், நான் உம்முடைய முகத்தை கண்டதும் தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. சரி, அவருக்கு வந்து இந்த போதுமானது வச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு? எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்திருக்கிறார். பாருங்க, இப்போ ஒரு பெரிய அரண்மனை 10 ரூம் இருக்கலாம், ஆனா அதை அனுபவிக்க கூடிய மனது இல்லாம இருக்கிறாங்கன்னு வைங்க. அந்த ஒரு பெண்ணோ ஆணோ வந்து
உறவில் மற்றவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்க வந்து குறைஞ்சிருந்தாலும் என்ன செய்வாங்க, அத்தனை வீடோ அத்தனை சொத்து இருந்தால் கூட அவங்களுக்கு பிரோஜனம் இல்லை. எல்லா ரூம்லையும் இப்போ என்ன செய்வாங்க, எந்த ரூமில் போனாலும் அவங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. அவங்களுக்கு என்ன இருக்கும், கவலையும் அழுகையும் தான் வந்து மிஞ்சி இருக்கும். அதனால அவங்க வந்து எவ்வளோ பணக்காரங்களாக இருக்கலாம், நிறைய சொத்து இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருந்துச்சுன்னா இது சாப்பிடக்கூடாதுனால என்ன செய்ய முடியாது, அவங்க அதை சொத்தை வந்து அனுபவிக்க முடியாது இல்லையா. இப்படி எவ்வளவோ இருந்தாலும் நமக்கு தேவையானதை நமக்கு இருக்கா அப்படிதான் பார்க்கணும். உலகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து அதிகமானது இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு தேவையானது என்ன இருக்குது அங்கே இருக்காது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் தேவையானது எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு என்ன தேவை அதெல்லாம் கொடுத்திருக்கிறார். அதிகமான 10 ரூம் இருக்க வேண்டாம், ஆனால் நமக்கு தேவையானவைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதான் அவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உள்ள காரியங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்மளை பல ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, அநேக வாக்கு தத்தங்களை இந்த வேதத்திலே கொடுத்திருக்கிறார். நம்ம கவலைப்படுகிற பொழுது, குறைவு இருக்கிற பொழுது, வியாதி படுக்கையில் இருக்கிற பொழுது நம்மளோட பேசக்கூடிய நமக்கு வாக்கு தத்தங்கள் கர்த்தர் அநேகமாக வேதத்திலே அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் வந்து நமக்கு பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மளுக்கு ஒரு இட்டர்னல் லைஃப், அதாவது நித்தியமான வாழ்க்கை. நம்ம இன்று மறுத்தாலும் இங்கே இருப்போம், நம்ம பரலோகத்தில் இருப்போம் என்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு வாழ்க்கை நமக்கு என்ன செய்திருக்கிற ஆண்டவர் வந்து நித்தியமான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இன்னும் என்ன கொடுத்திருக்கிறார், ஆவின் கனிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இரக்கம், இதெல்லாம் வந்து மற்ற உலக பிரகாரமான மக்கள்கிட்ட இருக்காது. ஆனால் நமக்கு என்ன செய்திருக்கிறார், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நம்ம வந்து நமக்கு இது குறைவா இருக்கே அது குறைவா இருக்கேன்னு கவலைப்படவே வேண்டியதில்லை. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே நம்ம உன்னதங்களில் நம்ம கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கார் சொல்லி விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கிற பொழுது என்ன செய்ய முடியும், நம்ம எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனால்தான் சாத்தானுடைய தாக்கு வந்து இயேசுவின் அதாவது ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நம்மீது இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ஒன்றுமே சாத்தானால செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நம்ம எப்படி அவன்கிட்ட தப்பிச்சுக்கிறதுன்னு சொன்னேன், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை, அவனுடைய தந்திரங்களுக்கு, அவனுடைய தாக்குதலுக்கு எல்லாம் தந்திரமா நம்மளை தாக்கணும் முயற்சி பண்ணுவோம். அந்த தந்திரங்களுக்கு வந்து நம்ம எப்படி இது பண்ணணும், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்கள். அதை திருப்பி வாசிப்போமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சரி, இப்போ வந்து அந்த என்னென்ன சர்வாயுத வர்க்கம் சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். 10லிருந்து 18 வரைக்கும் வசனங்க. கடைசியாக நல்லா கவனிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்க கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியின் கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கள் எரியும் அக்னி தந்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலை சிறவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டு இருங்கள். ஹல்லேலூயா. இப்போ இதுல வந்து நிறைய வந்து என்ன பார்க்குறோம், நம்மளுக்கு வந்து சர்வாயுத வர்க்கம், இது சர்வாயுத வர்க்கம், நிறைய ஆயுதங்கள் வந்து நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்லி இதில் பார்க்குறோம். இதுல என்னென்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதலாவது என்ன போட்டிருக்குது, சத்தியம் என்னும் மார்க்கச்சை. ரெண்டாவது நீதி என்னும் சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம். மார்க்கவசம் என்னது, ஷீல்டு மாதிரி நம்ம மார்பை பாதுகாக்க, இருதயத்தை பாதுகாக்க, சத்துரு வந்து அவன் வந்து எய்யும் பொழுது
அம்பு ஏறும்போது அது நம்மளை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக என்ன செய்யறோம், அந்த அது பேர் வந்து மார்க்கவசம் அணிகிறோம். ரெண்டாவது, மூன்றாவது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம், சமாதான சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்றும் பாதரட்சை. அப்புறம் பொல்லாங்கு எய்யும் அக்கினி ஸ்தந்திரங்களை அவிழ்த்து போடத்தக்க எல்லாவற்றையும் விசுவாசம் என்னும் கேடயம். இங்கிட்ட மற்ற இடங்கள்ல அடிபடாம இருக்கிறத கேடயம் பிடிச்சிட்டு நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம். அடுத்து ரட்சணியம் என்னும் தலசீராவின் தேவ வசனமாய் ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயம் வந்து 6. 5 வந்து என்ன சொல்லுது, தலைய சீரா. அப்புறம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். எல்லா சகல நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு போனா 6 தான் ஆயுதங்கள் நினைச்சிட்டு போனா 7வது 100 ஆயுதம் இருக்கு. அது என்னது, ஆவியின் அபிஷேகத்தோடு என்ன செய்யுது, நம்ம ஜெபிக்கிற பொழுது சாத்தான் என்ன செய்ய முடியும், விரட்ட முடியும். ஸோ இது மொத்தம் வந்து 7 ஆயுதங்கள் வந்து கத்தர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சர்வாயுத வர்க்கத்தை வந்து நம்ம வந்து அணிந்து கொள்ளுங்கள். அப்படி அணிந்து கொள்வதனால என்ன அப்படின்னு நினைச்சோம்னா, இந்த சர்வாயுத வர்க்கம் வந்து யாருடைய சர்வாயுத வர்க்கம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம அணிஞ்சு கொள்ளணும். அப்ப என்னன்னா, நம்ம பலவீனமானவர்களா இருக்கிறோமோ இல்ல எப்படி இருக்கிறோமோ தெரியாது, நம்ம சர்வாயுத வர்க்கத்தை அணிகிற பொழுது என்ன செய்யும், முழுசு நம்மளை எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். அது வந்து சாத்தானுக்கு எப்படி தெரியும், உள்ள யார் இருக்கான்னு தெரியாது, வெளியில் இருக்கிற அந்த சர்வாயுத வர்க்கத்தை தான் பார்ப்போம். அது யாருடைய சர்வாயுத வர்க்கம், அது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம்னு இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது இந்த சர்வாயுதத்தை தான் என்ன செய்தார், அணிந்து சென்றார். ஹல்லேலூயா. நீங்க சொல்லப்பட்ட காரியம் எல்லாமே இயேசு கிறிஸ்துல இருந்துச்சு. அவர் எப்பொழுதும் வந்து சத்தியத்தோட சத்தியத்தின் கச்சை அணிந்தவராக, அந்த நீதி என்னும் மார்க்க அவசரம் இதெல்லாம் வந்து அணிந்தவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். அப்போ இதை பார்க்கிற பொழுது அவனுக்கு என்ன தோணுதுன்னா, உள்ள இருக்கிற ஆளு தெரியாது, அந்த 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 ஆர்மரை பார்க்கும் பொழுது, அந்த சர்வாயுத வர்க்கத்தை பார்க்கிற பொழுது அவனுக்கு என்ன தோணுதுன்னா, தேவன் 2000 வருடத்துக்கு முன்பாக அவனை தோக்கடிச்சாரே ஒருத்தர், இயேசு கிறிஸ்து, அவர் தான் தோணுகிறது. ஹல்லேலூயா. அதெல்லாம் நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க, சாத்தான் வந்து நம்மளை பார்க்க முடியாது, இயேசு கிறிஸ்து நம்மளை மறைச்சிருக்கிறான்னு சொல்லுவோம். அது என்னன்னா, இந்த ஆர்மர் ஆஃப் காட் நம்ம அணிந்திருந்தால், அந்த சர்வாயுத வர்க்கத்தை கடவுள், அதாவது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம அணிந்திருந்தோம்னா அங்க யார் உள்ள இருக்கான்னு சொல்லிட்டு என்ன செய்ய நமக்கு தெரியாது. பேட்மேன் படம் இருக்குல்ல, அது வந்து 5-6 தடவை ஒவ்வொரு தடவை வந்திருக்கு, ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். அப்போ அந்த பேட்மேன் வந்து ஒவ்வொரு தடவை வந்து வேறு வேறு ஆக்டர்ஸ் தான் செய்வாங்க, நடிப்பாங்க, அந்தந்த காலத்தில் நடிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பேட்மேனோட ஒரே கவசமாக ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு தடவை வந்து ரொம்ப ஒல்லியானவர், ஆனால் அவ்வளோ ஒல்லியானவர் தான் அந்த ஆக்ட் பண்ணாரு. ஆனாலும் அந்த ஒல்லியானவர் அந்த பேட்மேனுடைய கவசம் அதெல்லாம் போடும்போது எப்படி ஆயிட்டாரு, அவரும் ஒரு ஸ்ட்ராங்கான பேட்மேன் போல தெரிகிறாரு. ஏன்னா அவர் ஆள் எப்படி இருக்காருன்னு இல்லை, அந்த அவருடைய கவசத்தை பொறுத்து இருக்கு. அது மாதிரி நம்ம தேவனுடைய சர்வாயுத வர்க்கமாகி அந்த 7 ஆயுதங்களையும் நம்ம வந்து போட்டுக்கொள்கிற பொழுது நம்ம வாழ்க்கையில சத்துருவினுடைய எல்லா தந்திரங்களுக்கும் நம்ம என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. சரி, இப்போ வந்து முதலாவது வந்து ஃபர்ஸ்ட் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு திராணி உள்ளவர்களாக மாறுவதற்கு நம்ம சர்வாயுத வர்க்கத்தை நம்ம அணிந்து கொள்கிறோம். சரி, இப்போ நீங்கள் காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு ஆண்டோட ஜெபம், ஆண்டவரே இந்த காலையில் நான் வந்து எழுந்திரிச்சிட்டு என் வீட்டு வேலை செய்ய போகிறேன், வேலைக்கு செல்ல போகிறேன், நான் உங்களை சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு சத்தியம் இதெல்லாம் நான் அணிந்து கொள்கிறேன் நம்ம சொல்லலாம். ஆனால் நமக்கு சத்தியம்னா என்ன, நீதினா என்ன அப்படின்னு சொல்ல, அந்த அந்த கவசத்தினுடைய பலன் என்ன, அதுதான் என்னன்னு சொல்ல தெரியல, பிரயோஜனம் தானே. காலேஜ் ஆண்டவரே நான் சத்தியம் எனும் கட்சியை நான் அணிந்து கொள்கிறேன், நீதி எனும் மார்க்க விஷயத்தை போட்டுக் கொள்கிறேன் அப்படின்னு வந்து மனப்பாடமா சொன்னா போதுமா? அது என்ன நமக்கு தெரியணும்ல. அது சத்தியம் எனும் கட்சி அணிந்து கொள்றதுன்னா என்ன, சத்தியம்னா என்ன அதை நம்ம அணிந்து கொள்றோமா, இல்லை நீதினா என்ன அதை அணிந்து கொள்றோமா, சுவிசேஷத்துக்குரியது ரட்சிக்கிறதுக்குள்ள, அதாவது சால்வேஷன்ங்கிற ஒரு ஆர்மர் இருக்கு, அதை நான் அணிந்து கொள்கிறேன்னா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வந்து நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு இதாக வந்து நம்ம அப்படின்னா அது என்ன, அதனுடைய பலன் என்ன, அந்த ஆயுதம் எப்படிப்பட்டது, அந்த ஆயுதனுடைய தன்மை என்ன என்று நம்ம அறிந்திருந்தாதான் என்ன செய்ய முடியும், அதை அணிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சரி, அதனால நம்ம அதை பற்றி பின்னாடி நான் சொல்கிறேன். அதனால் அது ஒவ்வொன்றா சொல்லுவோம். நான் ஃபுல்லாக இன்னைக்கு சொல்ல வரல, எனக்கு 2-3 தான் சொல்லுவேன். அடுத்த வாரம் வரும்போது மற்றதெல்லாம் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி வந்து அந்த இதில் வந்து 7 அந்த ஆயுதங்கள் இருக்குது இல்லையா, அந்த 7 ஆயுதங்களில் 5 ஆயுதங்கள் வந்து நம்மளை தற்காத்து கொள்வதற்காக இருக்குது. 2 தான் தாக்குறது இருக்கு. சொல்லுவாங்க, என்னென்னு பார்க்கலாமா? முதல்ல என்ன சொன்னீங்க, சத்தியம் என்னும் கச்சை. அது எதுக்கு, எதிரியோட போயிட முடியுமா? கச்சைனா பெல்ட் வச்சு என்ன செய்ய முடியும், அது வந்து நம்ம வந்து நடக்கும் பொழுது கீழே விழாமல் இருக்கிறதுக்கு, போர் புரியும் பொழுது நம்ம ட்ரெஸ்லாம் லூஸாக இருந்துச்சுன்னா அது ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் வந்து என்ன செய்ய முடியாது, போர் செய்ய முடியாது இல்லையா. அதனால தான் பெல்ட் வந்து சத்தியம் வேணும், கச்சை நமக்கு முதல்ல வேணும். 2வது என்னது,
நீதி. நீதி என்னும் மார்க்கவசம். இந்த மார்க்கவசம் என்ன செய்யுது? நம்மளை பாதுகாத்துக் கொள்ள, முதல் சொன்ன கச்சையும் நம்மை தற்காத்துக் கொள்ள, மார்க்கவசம் என்ன சொல்ல? தற்காத்துக் கொள்ள. எதிரி வந்து அம்போ இதை எய்யும் பொழுது அது வந்து நம்மளோட முக்கியமா உடலே முக்கியமான பாகம் எது? இருதயம் தான். இருதயத்துல படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறோம்? அந்த மார்க்கவசத்தை அணிந்து கொள்கிறோம். ரெண்டாவது. மூன்றாவது பிரதர் அது ஃபுல்லா வாசிங்க. சமாதான சாரி பிரதர் இப்ப சொல்லுங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சமாதான சுவிசேஷத்திற்குரிய ஓகே. அந்த மூன்றாவது முதல் என்ன? பாதரட்சை. பாதரட்சை வந்து அவனை வச்சு தாக்குறதுக்குல, அது நம்ம ஸ்டெடியா நின்னுக்கிறதுக்கு அது உதவுது. அடுத்து விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளவும். விசுவாசம் என்னும் கேடகம். அதுவும் என்ன செய்யுது? நம்மள தற்காத்துக் கொள்வதற்கும் தலையிலையும் அங்கேயோ காலையில என்ன செய்ய அடிபடாம இருக்கிறதுக்காக அதை வச்சு நம்ம இது பண்றோம். ரட்சணியம் என்னும் தலைச்சீராவை நான் பாத்துக்கிறேன். முதல் வந்து சத்தியம் என்னும் கச்சை, அது வந்து நம்மளை வந்து தற்காத்துக் கொள்ள உதவுகிறது. நம்ம போரிடும் பொழுது அல்லது சண்டை போடும் பொழுது அது வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து நம்ம ஸ்டடியா நிக்கிறதுக்காக வேண்டி நமக்கு அது முதல்ல உதவுறது வந்து சத்தியம் என்னும் கச்சை தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ரெண்டாவது வந்து நீதி என்னும் மார்க்கவசம், அதுவும் நம்ம தற்காத்துக் கொள்வதற்கு பயன்படுகிறது. மூன்றாவது வந்து ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம்னா எப்பொழுதும் சுவிசேஷத்தை சொல்வதற்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஆயுதமா இருக்கணும். இது ஒரு அணிகலன், இது ஒரு ஆயுதம். நமக்கு இந்த ஆயுதம் வந்து என்ன செய்யுது? நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு அது பயன்படுகிறது. அடுத்து பாருங்க, பொல்லாத நீயும் அக்னியாஸ்திரங்களில் வளர்த்துப்படத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இப்ப கேடகம் என்ன சொல்லுது? நம்மளை தற்காத்துக் கொள்ள பயன்படுகிறது. அடுத்து ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, தலையை பாதுகாத்துக் கொள்ள ரட்சணியம் என்னும் தலைச்சீரா. அடுத்தது வந்து வேத வசனமாக ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பட்டயம் என்னது? இப்ப வந்து வாள் வச்சு என்ன செய்ய முடியும்? நம்மளை தற்காத்துக் கொள்வது அது தாக்குவதற்கு பயன்படுகிறது. ஹல்லேலூயா. அது என்னது? வேத வசனம். அப்ப வேத வசனத்தை நம்ம நன்றாக படிச்சிருந்தாதான் சத்துரு கொண்டு வருகிற எல்லா பொய்யான தாட்ஸ் மற்றும் எல்லா காரியங்களும் செய்ய முடியும். நம்ம அந்த விசுவாசத்தினால சொல்லி என்ன செய்ய முடியும்? சாத்தானை எதிர்கொள்ள முடியும். அப்ப வேத வசனம் எப்படி இருக்குதுன்னா அது வந்து நம்மளுக்கு தாக்குவதற்கு பயன்படுகிறதா இருக்குது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியின் அபிஷேகமோ அப்படியே தான் சாத்தானை தாக்குவதற்காக அது வந்து பயன்படுகிறது. எனவே இந்த 5+2 வந்து தற்காத்துக் கொள்வதற்கும் போரிடுவதற்கும் நமக்கு 7 ஆயுதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று ஏன் அழைக்கப்படுகிறதுனா, தேவன் வந்து அதை நம்ம அணிகிற பொழுது நம்ம எப்படி இருப்போம்? இயேசு கிறிஸ்துவை போலவே இருப்போம். ஹல்லேலூயா. உள்ள யார் இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்றது சாத்தானுக்கு வந்து தெரியாது. அதனாலதான் இது முழுவதையும் இந்த காரியங்கள், இந்த 7 காரியங்களையும் யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை போலவே என்ன இருப்பாங்க? சக்தி உள்ளவர்களாக, சாத்தானை வெல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இதை வந்து ஆண்டவருக்கு இந்த மாதிரி ஒரு போர் நடந்துச்சு சாத்தானோட. அப்ப சாத்தானோட ஆவிக்கு யுத்தம் நடக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி வென்றார் அப்படின்னு இயேசு கிறிஸ்து வந்து எப்படி வென்றார் பார்த்தோம்னா, அவர் என்ன செய்தார்னா, சாத்தான் வந்து சொன்னான். முதலாவது அந்த இதை எடுத்துக்கோமா, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, அப்பொழுது இயேசு, நான் மத்தேயு சொன்னேன் பிரதர். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து 40 நாள் உபவாசம் இருந்தார். அப்போ அவருக்கு பசி வரல இல்லையா? 40 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வந்தது? பசி உண்டானது. ஹல்லேலூயா. அப்போ அவன் சொல்றான், இந்த நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு வந்து முதல் சோதனை என்னது? சாப்பாட்டு விஷயத்துல தான். உலகத்துல நிறைய காரியங்களை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் என்ன விஷயத்துல வந்து இப்போ பிரச்சனையே சாப்பாட்டுல தான் வந்து பிரச்சனை வரும். பாருங்க, முத வேதத்துல கூட ஆதாம் ஏவாளுக்கும் எந்த விஷயத்துல வந்து அவங்க வந்து விழுந்து போனாங்க? அந்த ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை புஷிச்சனாலதான். அதே மாதிரி ஆண்டவருக்கு பசி உண்டாச்சு. உடனே சோதனைக்காரன் முதல்ல எதுல சோதிக்கிறான்? அவருக்கு வந்து அந்த சாப்பாடு காரியத்துல தான் சோதிக்கிறான். நம்மளுடைய உடலை பார்க்கும் பொழுது ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 இருந்தா கூட எப்பொழுதும் டாமினேட் பண்றது, எப்பொழுதும் வந்து முன்னாடி வந்து நிக்கிறது எது தெரியுமா? சரீரம் தான். உள்ள ஆவி இருக்குது நமக்கு,
ஆத்மா ஒண்ணு இருக்குது. ஆனா எதுதான் முத தேவையை சந்திக்கணும்னு எதிர்பார்க்குது? இந்த சரீரம் தான் முதல்ல வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் நினைக்குது இல்லையா? யாருமே அப்படி இல்லையா? அப்படிதானே? இதனால வீட்டுல பல குடும்பங்கள சண்டை வந்து டைவர்ஸ் வரைக்கும் போறது கூட இந்த சாப்பாட்டு பிரச்சனைனாலதான். சமையல் சரியா பண்ணலைன்னா கோவம் வரும். சாப்பாடு இது பண்ண அவங்க கணவர் வந்து ஏற்ற நேரத்துல எல்லாம் வாங்கிட்டு வரலைன்னா மனைவிக்கு கோவம் வரும். பல பிரச்சனைகள் வந்து என்ன வரும்? இதுலதான் சண்டை மன்னிக்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது இல்லையா? இதே மாதிரிதான் ஆண்டவர் இருப்பாருன்னு சொல்லிட்டு சாத்தான் என்ன செய்யலாம்? முதல்ல ஆண்டவரே நீங்க தேவனுடைய குமாரனே இருந்தீங்கன்னா என்ன செய்யுங்க, இந்த கல்லுகள் எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, அப்பங்களாகும்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னோம். அப்ப ஆண்டவர் வந்து என்ன சொன்னாரு? முத யோசிச்சு சொல்றது வந்து நீங்க தேவனுடைய குமாரனே ஆனா இப்படிதான் நம்மள வந்து சாத்தான் சோதிக்கும் போது வந்து நீ இப்படி இருந்தானா நீ இப்படி செய்ய, நீ அப்படி இருக்கியா நீ இப்படி இருக்கிறியான்னு சொல்லி என்ன செய்வான்? நம்மளை வந்து சோதிப்பான். நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறோம். நமக்கு வந்து டைட்டில் முக்கியம் இல்லை இல்லையா? நம்ம எப்படி ஆளு என்ன அது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனா நம்ம வந்து தேவனுடைய குமாரர்களா இருக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? பாஸ்டா இருக்கலாம், வர்ஷிப் பண்ணலாம், அப்புறம் ஒரு இன்ஜினியர் இருக்கலாம், குடும்பத்துல ஒரு தலைவனா இருக்கலாம். நீங்க குடும்பத்தோட தலைவரா இருக்கீங்க, கணவரா இருக்கீங்க, நீங்க இப்படி செய்யலாமா? பரவாயில்ல. அதனால என்ன ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு? தாழ்ந்து போனா ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் சொல்றாரு. இல்ல நான் குடும்பத்தோட தலைவர், நான் சொல்றதான் நான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லையா? அப்ப என்ன செய்யறாங்க? கணவன் மனைவிலாம் குடும்பத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்ப இவன் வந்து முத என்ன சொல்லுதுன்னா, இப்ப தேவனுடைய குமாரன், ஆமா நான் தேவனுடைய குமாரன் தானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த கர்வத்தோட டக்குன்னு வந்து அதை வந்து செய்வாருன்னு சொல்லிட்டு அவன் அதை போடுறான். முதல்ல எடுத்தோன்னா தேவனுடைய குமாரனே ஆனாலும் சொல்லிட்டு சொல்றான். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்னா, வேதத்தை கொண்டு அவனை ஜெயித்தான். இப்ப ஆண்டவர் இதுல வந்து இந்த போராட்டத்துல எந்த கருவியை யூஸ் பண்றாரு அப்படின்னா, எந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணாரு நீங்க நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க அப்பா. யோசித்து இந்த சாத்தான் வந்து எந்த ஆயுதத்தினால, இப்ப 6-7 ஆயுதம் சொன்னோம் இல்லையா? எந்த ஆயுதத்தினால அவர் தோக்கடிச்சாரு? பட்டயம். வெரி குட். என்னது? பட்டயம் வந்து வேத வசனமாக பட்டயத்தை கொண்டு அவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷன் வந்து அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லி என்ன சொல்றாரு? நீ வந்து அப்பத்தை இதை மாத்தணும் அவசியம் கிடையாது. தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினாலும் கூட என்ன செய்யணும்? நான் உயிரோடு இருக்க முடியும், நான் பிழைக்க முடியும், எனக்கு எனர்ஜி கிடைக்கும், எனக்கு சக்தி கிடைக்கும், எனக்கு பலன் கிடைக்கும். இதனாலதான் சொல்லி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு ஆண்டவர்? அவனுக்கு பதிலா சொல்றாரு. அடுத்து வந்து திருப்பி என்ன செய்யறாருன்னா, அவனை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி திருப்பி அதை சொல்றான். நீங்க தேவனுடைய குமாரனா இருந்தீங்கன்னா தாழ குதியும், ஏனில் தம்முடைய தூதருக்கு உண்மை கொடுத்து கட்டளிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உண்மை கைகள் ஏந்தி கொண்டு போவார் என்பதை எழுதியிருக்குது என்று சொன்னார். அப்ப சோதிக்கும் போது அதே மாதிரி சொல்றான், நீங்க தேவனுடைய குமாரனா இருந்தா. அப்ப ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இல்லையா? தேவனுடைய குமாரன் தான். அப்ப அவருக்கு என்ன தோணும்? பரவாயில்ல, நம்ம தேவனுடைய குமாரன் காட்டிடுவோம் தோணும். நம்ம நிறைய பேருக்கு அப்படிதான், உலக மனிதருக்கு அப்படிதான் தோணுது. நம்ம தான் பெஸ்ட்னு காட்டணும், நம்ம தான் இது காட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க மனிதர்கள் வந்து தாழ குதின்னு குதிச்சிருவோம். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தேவனுடைய குமாரன். அதை கவனிக்கிறேன். அவன் என்ன வார்த்தையை சொல்றான்னு நினைச்சாரு? என்ன சொன்னாரு? தாழ குதியும் இப்போ வந்து தூக்கி போவாங்கன்னு சொல்லி. ஆனா பைபிள் எப்படி போட்டிருக்குது? இப்போ வந்து நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கேன், எதேச்சும் கார் வந்து போதை வருது, அந்த நேரத்தில் வந்து கர்த்தர் வந்து என்னை பாதுகாக்க முடியும். தடார்னு கூட என்ன முடியும், அந்த கார் ஸ்டாப் பண்ணவோ இல்லை ஏதாவது ஒன்று கர்த்தர் பாதுகாக்க முடியும். ஆனால் நான் வண்டிலாம் போயிட்டு இருக்கு, கிரீன் சிக்னல் வந்து ரெட் சிக்னல் இருக்கு, அப்போ போய் நான் வந்து இல்லை நான் ஆண்டவருடைய பிள்ளை என்னை கர்த்தர் எப்படியாவது பாதுகாத்தார் சொல்லி அந்த ரோட்டில் நான் நடக்க முடியுமா? நடக்கலாமா? முடியாது. ஏன்னா அப்போ வந்து என்னன்னா கர்த்தரை வந்து சோதிக்கிற மாதிரி. நீங்க வந்து விஷத்தை வந்து அறியாம தெரியாம உங்க சாப்பாட்டுல வந்து விஷம் கலந்துருக்கு, உங்களுக்கே தெரியல, சாப்பிடுறீங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு ஆண்டவர் வந்து அதுல இருந்து உங்களுக்கு விடு அப்பதான் தெரிஞ்சு விஷயம். ஆனா நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வந்து சுகத்தை கொடுக்க முடியும். ஏன்னா விஷத்தை சாப்பிட்டாலும் நீங்க வந்து சாக மாட்டீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்காக சாப்பாட்டுல விஷத்தை போட்டு சாப்பிட்டுட்டு ஆண்டவரே நீங்க வந்து காப்பாற்ற சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம கர்த்தரை வந்து பரிசோதித்து பார்க்க கூடாது. அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்க நம்ம யாரு? நமக்கு எந்த தகுதியுமே இல்லை. அவர் வந்து சுகமாக்குறாரா மாட்டாரான்னு சொல்லி அவருக்கு மார்க் போடுவதற்கும் அவருடைய திறமையை வந்து நம்ம வந்து இது பண்றதுக்கும் நம்ம வந்து தகுதி இல்லாதவங்க. அதனால இயேசுவே சொல்லிட்டாரு, நம்ம இல்லை, இயேசுவே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாருங்க. உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பார் என்றும் எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் வந்து நம்ம பரீட்சை பார்க்க கூடாது, அவரை சோதிக்க கூடாது, அவர் செய்யறாரா சரியா செய்யறாரா நம்ம பார்க்க கூடாது. அதனால நான் வந்து வேணுனே விழுந்து ஏசு ஆண்டவர் வந்து தேவதூர்லாம் கொண்டு வராரா நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னாரு. இப்போ 3வது பார்த்தீங்கன்னா, அவரை மிக உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீ சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு அப்பாலே இப்போ சாத்தானே உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வார் என்று எழுதியிருக்கிறது. அவன் என்ன சொல்றான்? சரி சொல்றான் அந்த மாதிரி
இவ்வளவு ராஜ்யங்களாம் பாருங்க, இந்த நாடெல்லாம் பாருங்க, எவ்வளவு மகிமையா இருக்கு, இது முழுவதுமே உங்களுக்கு நான் கொடுப்பேன் எப்படா என்னை பணிந்து கொண்டாலும் சொல்றோம். அவருக்கு வந்து இதெல்லாம் விட இந்த பெரிய ராஜ்யங்கள் இதெல்லாம் காமிச்சா அந்த மாதிரி செஞ்சுருவாங்க தானே. அப்போ இதெல்லாம் வேணும் தான் நான் காத்துக்கிட்டே இருந்தேன், எப்போ சொல்லு உடனே படிச்சு என்ன செய்றேன், இதெல்லாம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்திருப்பாங்க. ஆண்டவர் என்ன செய்தாரு? இல்லை, அவர் வந்து தேவன் ஒருவரையே வணங்கணும், நம்ம உன்னை வந்து வணங்க முடியாது, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்கன்னு வேதத்தில் எழுதியிருக்குப்பா, நான் அதன்படி தான் செய்வேன்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் வந்து ஒவ்வொரு காரியம் சொல்லிக்கிற பொழுது வேதத்தில் இப்படி சொல்லியிருக்குது, இப்படி சொல்லியிருக்குது, இப்படி சொல்லியிருக்குதுன்னு சொன்னால் விட்டு விட்டான். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் வந்து போலியான பொய் காரியங்களை கொண்டு வருகிற பொழுது நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை காட்டி தான் சொல்ல வெற்றி கொள்ளணும். போன வாரம் கூட பாஸ்டர் வந்து போன வாரம் இல்லை இதில் சுகமாக்குதலே சொன்னாங்க, உண்மை சத்தியம் சொல்லி 2 சொன்னாங்க. உண்மை இருக்குது, அது உண்மைதான். இப்போ வந்து நான் சுகவீனமாக இருக்கிறேன், பலவீனமாக இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா நான் சொல்கிறேன் சுகவீனமாக இருக்கிறேன், எனக்கு வந்து தலைவலி காய்ச்சலோட இருக்கிறேன் அப்படின்னா அது வந்து உண்மைதான். ஆனால் சத்தியம் வந்து ஒன்று இருக்குது. சத்தியம்னா வேதம். சத்தியம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் அவருடைய தழும்புகளாலே சுகமானீர்கள் என்று சொல்லுது. அப்போ நம்ம எதை வந்து விசுவாசிக்கணும்? அந்த உண்மை ஒரு சில நேரங்களிலே பொய்யாக மாறிவிடலாம். இன்னைக்கு சுகவீனமாக இருப்பேன், நாளைக்கு பார்த்தா எப்படி இருப்பேன்? ஆரோக்கியமாக இருப்பேன். இந்த உண்மை வந்து நிலைச்சு நிற்கலாம். ஆனால் இப்படி அது உண்மைதான். சுகவீனமா இருக்கா உண்மைதான், சுகவீனமா தான் இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் வந்து வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய தழும்புகளால சுகமானீர்கள். இதுதான் நித்தியமான உண்மை, சத்தியம் அது. ஸோ அதை வந்து நம்ம விசுவாசிச்சு ஆமா இயேசு கிறிஸ்து தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொல்லி பாருங்க. எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் என்ன ஆகும்? உங்களுக்கு சுகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்துல நீங்க வளர்ந்து அதே மாதிரி நீங்க சொல்லி கிளைம் பண்ணுகிற பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம என்ன செய்யணும்? சாத்தானை வந்து தோற்கடிச்சு நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. இல்லைன்னா ஐயோ எனக்கு தலை வலிச்சிச்சு, இதாச்சு, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் வந்து ஜெபம் பண்ணாத பல இது பேசிட்டு தான் என்ன செய்யும்? இன்னும் நம்மளுக்கு கவலையும் வியாதியும் தான் என்ன செய்யும்? அதிகமாக மாறும். ஹல்லேலூயா. அடுத்தது வந்து பார்க்கிற பொழுது இப்போ அந்த சாத்தானோட எப்படி எதிர்த்து நிற்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். சில சாத்தானை பற்றி சில உண்மைகள் நமக்கு தெரியாத உண்மைகள், சில காரியங்கள் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இப்போ எபேசியருக்கு எழுதின 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்படி சொல்லி என்ன போட்டிருக்கு? வேதத்துல போட்டிருக்கு இல்லையா? நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப இந்த போராட்டத்துல என்ன செய்யறோம்? ஒவ்வொருத்தரும் வெற்றி பெறுகிறோம். நமக்கு கண்ணுக்கு தெரியாம போராடிட்டு இருக்கு. வேத வசனத்தை உணர்ந்தவங்க என்ன சொல்லுவோம்? வேத வசனத்தை சொல்லி நம்ம என்ன செய்வோம்? அந்த போராட்டத்துல இருந்து நிறைய பேர் வெற்றி கொள்வோம் இல்லையா? அப்படிதான் வந்து வெற்றி கொள்ளும். அதுக்கு தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்ப சாத்தான் வந்து முதலாவது என்ன நினைப்பாங்கன்னா, சிலர் வந்து சாத்தான் வந்து யாருமே இல்லை, சாத்தானே இல்லை அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. சாத்தானா யார்? பிசாசு. அதிகம் நம்ம பார்த்தோம் இது இல்லைன்னு சொல்லி. ஆனால் பிசாசு வந்து ஒருத்தர் இருக்கான். அவன் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? போராட்டம் நம்மளோடு வந்து போராடி நம்மளை எப்படாது விளத்தரணும், நம்ம பரலோகத்துக்கு போக முடியாமல் செய்யணும், நம்ம செய்கிற வேலையில் ஒழுங்காக செய்ய முடியாது, ஊழியத்தை செய்யணுமா, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து முதலாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சாத்தான் ஒருத்தர் இருக்கிறான். ஒரு சிலர் சொல்லுவாங்க சாத்தான் அது கூட இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் சாத்தானால எல்லாமே செய்ய முடியும். நம்மளை ஒரு சில ஜோம் பண்ண சொல்லுவோம், ஐயோ நான் அவங்களுக்காக ஜோம் பண்ணா அங்கே இருக்க சாத்தா என்னைய வந்து அடிச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு கூட சில ஜோம் பண்ணாமல் இருந்திருக்காங்க. நிறைய பேர். ஒரு சிஸ்டர் அப்படி தான் சொன்னாங்க, ஐயோ நம்ம எப்படி அதை கட்டிலாம் ஜோம் பண்ணுறது, அவங்களுக்குள்ள போராட்டம், சத்துருன்ற போராட்டம் இருக்குது, அப்புறம் அங்கே இருக்க சத்துரு என்ன செஞ்சிருவான்? ஏன் மேலே பாஞ்சிருவான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பொய்யாக சாத்தான் நம்மளுக்கு உண்டாக்கி இருக்கிற புரளிகள். இந்த புரளிகளை என்ன செய்யக்கூடாது? நம்ம வந்து நம்பக்கூடாது. முதலாவது பாருங்க, மக்கள்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி தவறான கருத்துக்களை முதலாவது கருத்து என்னன்னு சொல்லி பார்க்க போனோம். நம்முடைய முதலாவது கருத்து வந்து என்னன்னா, சாத்தானுக்கு வந்து எல்லாமே வந்து தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம என்னென்ன செய்கிறோம் அது எல்லாமே அவனுக்கு தெரியும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஆண்டவர் ஒருவர் தான் வந்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா ஆம்னிசைன்ட் சொல்லுவாங்க. ஆம்னிசைன்ட்னா என்னன்னா ஆல் நோயிங் காட். எல்லாமே அவருக்கு தான் தெரியும். நம்ம ஆண்டவருக்கு வந்து எல்லாமே நம்முடைய பழைய காலம், இப்போ வாழ்றது, இனிமேல் வரப்போகிறது, அது மாதிரி எல்லா காரியங்களையும் முற்றிலும் அறிந்தவர் யாரு? நம்முடைய தேவன் தான். அவர் வந்து எல்லா காலங்களிலும் அறிந்தவர், எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆனால் சத்துரு வந்து நம்ம அப்படி நினைப்போம். ஆனால் சத்துருக்கு வந்து உண்மையிலே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவன் வந்து 1 கொரிந்தியர் 2:8 வாசிக்கலாம். அவன் வந்து எப்படி வந்து சிலுவையில் ஆண்டவர் அடிப்பதற்கு பல காரியங்கள் வந்து அவன் வந்து செஞ்சு சிலுவையில் அடிக்கணும். ஆனால் சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது அது நம்மளையும் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை ஜெயிப்பார்,
நம்மை தோற்கடிப்பார், நம்முடைய தலையை நசுக்குவார்னு சொல்லி அவனுக்கு தெரியாம போயிடுச்சு. கடைசியில் தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இயேசு கிறிஸ்து எப்படியோ ஒண்ணுமில்லாம நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனா உண்மையில அப்படி பண்ணினானா? இல்ல. அவர் திரும்ப 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார் இல்லையா? அதனால சாத்தானதை என்ன செய்தார்? அவர் முற்றிலும் முறியடித்தார். முற்றிலும் அவன் தான் என்ன செய்தான்? தோற்று போனவனாக மாறினான். எனவே அவனுக்கு காரியங்கள் வெளியே அவனுக்கு எப்படி தெரியும்? 1 Corinthians 2:8 பிரதர். அதை பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்கள். அல்லேலூயா. அப்போ அங்க இருக்கவங்களுக்கு யாருக்குமே அந்த சாத்தான் ஏவிதான் அவங்க செய்யறாங்க தானே ஆண்டவர் பல கொடுமைப்படுத்துறாங்க. யாருக்குமே என்ன தெரியாது? மகிமையின் கிறிஸ்துவை பற்றி அறியல. திரும்ப அந்த வசனத்தை ஒரு முறை வாசிக்கலாம். எல்லாரும் நல்லா அதை கேட்டுக்கோங்க. அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்கள். ஆமென். அந்த பிரபஞ்சத்து பிரபுக்கள்னா சாத்தான் சொல்லியிருக்கேன். அப்ப சாத்தானுக்கு என்ன செய்யறா தெரியாது. கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுவாரு, எல்லா அதிகாரத்தின் வல்லமையிலும் முறியடிப்பாருன்னு சொல்லி என்ன செய்ய சத்துருவுக்கு தெரியல. தெரிஞ்சா என்ன செஞ்சிருக்க மாட்டான்? இந்த மாதிரி வேற வழியை ட்ரை பண்ணியிருப்பான். ஆனா அவன் என்ன செஞ்சா? அடிச்சு சிலுவையில் அரைஞ்ச பிறகு அப்பாடி இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? ஒரு வழியா அழிந்து போனார். ஆனா அவர் என்ன செய்தார்? 3 நாட்கள்ல திருப்பியமாக உயிரோட வந்தார். அதுக்குள்ள பல காரியங்களை செய்தார். கட்டப்பட்ட காவல் வைக்கப்பட்ட ஆவிகள்லாம் விடுதலை செய்தார் பார்க்கிறோம். சாத்தான அதிகாரத்தின் வல்லமையை முழுதுமாக முறியடித்தார். இந்த அப்புறம் அவருடைய ரத்தத்தை அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் தெளிச்சார். அதனால நம்ம யாருமே இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் கிட்ட நம்ம போறதுக்கு எந்த தடையும் இல்லை. அப்படியாக என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து செய்தார். அல்லேலூயா. எனவே அப்படின்னா அவனுக்கு என்னதான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு மைண்டில் நம்ம நினைக்கிறது எதுவுமே அவனால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அது எப்பொழுது வாய் வழியாக வெளியே வருகிறதோ அப்பொழுது என்ன செய்வான்? அதை கேட்டுவான். அதனாலதான் நம்முடைய வேத வசனத்துல சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இப்போ நீங்க கெட்ட காரியங்களை நீங்க எந்த காரியங்களை நீங்க சொல்றீங்களோ அதை என்ன செய்யும்? உங்க வாழ்க்கையில நடக்கும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? பாசிட்டிவான காரியங்களை நம்ம சொல்றோம். நெகட்டிவா சொன்னா கூட சத்துரு என்ன செய்வோம்? அதை எடுத்துக்கொண்டு போய், ஏன் ஆண்டவரே அவங்க தான் இப்படி நெகட்டிவ் வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறாங்களே, நீங்க எப்படி உங்களை உயர்த்த முடியும்னு சொல்லி அந்த வார்த்தையை காட்டுவோம் இல்லையா? இப்போ ஒரு காரியம் நீங்கள் பேசிட்டு இருக்கும் பொழுது, எப்படி இந்த வேலை எனக்கு கிடைக்க போகுது? இந்த வேலை கிடைக்கிறதுக்குள்ள தகுதி எனக்கு ஒன்றுமே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொன்னால் வேற. அதுக்கு பதிலாக இந்த வேலைக்கு கிடைக்காது சொல்லிட்டு போது ஆண்டவர் உங்களுக்கு வேலை கிடைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது பொதுவாக நம்ம இயலாமையை தான் புலம்பி தான் சொல்லுவாங்க எல்லாரும் இல்லையா? எனக்கு எப்படி இந்த வேலை கிடைக்குமோன்னு தெரியுது, பணம் இதுக்கு கேட்குறாங்க, அதிகமாக கேட்குறாங்க, நானும் அவ்வளோ தகுதியில் இல்லை, என்னை விட எவ்வளவு போய் இந்த வேலை எடுத்துக்கிற சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெகட்டிவாக பேசிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தா கூட சாத்தான் சொல்லுவாங்க, பாருங்க ஆண்டவரே அவர் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொன்னீங்க உன்னுடைய நாவின் அதிகாரத்தின் கீழே மரணமும் ஜீவனும் உள்ளது. ஆனால் இவங்க என்ன வார்த்தையில சொல்லியிருக்கான்? நான் எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்கான், எனக்கு இந்த வேலை கிடைக்காதுப்பான்னு சொல்லியிருக்கான். அப்படிங்கிற மாதிரி எப்படி வேலை கிடைக்கும்? வேலை நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்? பாருங்க, உங்கள் பைபிளில் சொல்லியிருக்கு, நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே வர ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்வான்? அவன் அதை காட்டுவான். அதனால் நம்ம வேணும் எப்பயுமே நெகட்டிவ் வார்த்தை சொல்லக்கூடாது. இப்போ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருதுன்னா நீங்கள் முதல் யோசித்து பார்க்கணும், என்னென்ன நெகட்டிவ் வார்த்தை சொன்னோம். பிள்ளைங்களை நம்ம ஏதாவது சபிச்சிருப்போம், நீ உருப்பட மாட்டேன், நீ நல்லா இருக்க மாட்டேன், நீ எங்கே எனக்கு உதவி செய்ய போகிறேன் அப்படின்னா நான் பலதை நம்ம சொல்லுவோம். பிள்ளைங்க கீழ்ப்படியாக போனாங்கன்னா சொல்லிப்பாங்க, நீ எனக்கு என்ன இருக்க, எனக்கு சம்பாரிச்சா போடுப்பாரு, நீ சம்பாரிச்சா நீ என்ன செய்ய தெரியாது, நீ எனக்கு இதெல்லாம் உதவி செய்ய மாட்டேன். அப்புறம் நெகட்டிவ் வேர்டு இதெல்லாம் சொன்னால் அந்த பிள்ளை சம்பாரிச்சையும் நான் கொடுக்கணும், நான் அம்மாவுக்கு நினைக்கிறோம், அம்மா அப்படி பேசுகிறாங்களே நினைக்கும். ஆனால் கொடுக்கணும் ட்ரை பண்ணால் கூட கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்க முடியாது. ஏன்னா சாதா சொல்லுவோம், அவங்க தான் நெகட்டிவ் வேர்டு தானே சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன நெகட்டிவ் வேர்டு சொல்கிறோம் அதை தான் கரெக்டாக என்ன செய்வான்? பார்த்து வைப்போம். அதனால நம்ம ஆண்டுகிட்ட என்ன சொன்ன, ஆண்டவரே ஏதாவது நெகட்டிவ் வேர்டு யாருக்காக ஜெபிக்க போறீங்க? இப்போ கணவருக்காக ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த கணவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர், அவரை நான் ஏதாவது தூசித்து இல்லை அவர் நான் திட்டி நெகட்டிவாக ஏதாவது சொல்லியிருந்தா என்னை மன்னிங்க ஆண்டவர், சொல்லியிருப்பேன், இயேசு நான் தான் கழுவுங்க, அதை மன்னிங்க ஆண்டவரே. என்னோட பிள்ளை ஆசீர்வாதமா இல்லை, மேபி நான் முட்டாளே ஸ்டூப்பிட்டு அவனை உருப்படுவேன், அதை நான் கேட்டு திட்டிருப்பேன், என்ன மாதிரி என் வாயில சாபமான வார்த்தை வந்திருக்கும். ஆண்டவர்களுக்கு ஞாபகப்படுத்தினா அந்த வார்த்தை சொல்ல, ஆண்டவர் இந்த வார்த்தை இயேசுவின் நாமத்துல நான் கேன்சல் பண்றேன் ஆண்டவரே, அவ ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்கட்டும், நீங்க கூட இருந்து ஆசீர்வதிங்க, அவ செய்யறதெல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்ம பாசிட்டிவா அவங்களை ஆசீர்வதிக்கணும். அப்ப நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா கேன்சல் பண்ணலாம். நீங்க சொன்ன வார்த்தை யார் கேன்சல் பண்ண முடியாது? யார் கேன்சல் பண்ண முடியாது? நீங்க தான் அதை கேன்சல் பண்ணி இயேசு நாமத்துல அந்த வார்த்தையை ஒன்றுமில்லாமல் ஆக்குறேன்னு சொல்லி நீங்க பாசிட்டிவ் வார்த்தை சொல்லி பாருங்க. அப்படி பாசிட்டிவா உங்களுக்கு பத்தி வார்த்தைகளே நீங்க சொல்லி ப்ரேயர் பண்ணும் போதோ நேர்ல எப்படி சொல்லி பாருங்க, அவங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாவதை நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எனவே சாத்தான் எப்படி அவனுக்கு தெரியும்?
நம்ம மைண்ட்ல இருக்கிறத வாசிக்க முடியுமா? வாசிக்கவே முடியாது. வாயின் வழியாக வெளியேற பொழுதுதான் என்ன செய்யுது, அவன் வந்து கண்டுபிடிக்க முடியுது. எனவே உங்களுடைய வாயின் வார்த்தைகளை நல்லா கவனிச்சு பாருங்க. கன்ஃபஸ் பண்ண தவறாக எதையும் நீங்க கன்ஃபஸ் பண்ணாதீங்க, அறிக்கையிடாதீங்க. ஹல்லேலூயா. சரி, அடுத்து பாருங்க. இதான் முதலாவது வந்து அவன் எல்லாம் அறிஞ்சவே நம்ம நினைப்போம். நம்ம திங்க் பண்றது எல்லாம் அவனுக்கு தெரியாது, வாயில வரதா தெரியும். ஸோ நம்ம வந்து சிலர் பார்த்தீங்கன்னா ஜோம் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா, எல்லாம் சொல்லுவாங்க வாயில கூட நம்ம சொல்லி ஜெபிச்சா அதுக்கு வந்து அவனுக்கு தெரிஞ்சிடும். அதுக்குள்ள எதிர்மறையான அதுக்குள்ள எதிரடையான காரியம் எல்லாவற்றையும் சாத்தா எடுத்துருவான்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு சர்ச்சுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மனதுக்குள்ளேயே ஆவியிலேயே நிறைஞ்சு ஜெபம் பண்ணுவாங்க. வெளியே ஜெபிச்சா கூட ஆவியில ஜெபிச்சாலும் பரிசுத்தான அபிஷேகத்தை ஜெபிச்சா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. பிள்ளையோட திருமணத்துக்காக ஜெபிக்கிறீங்க, வைங்க ஆண்டவரே ஒரு ஏற்ற கணவர் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பாஷை எல்லாரும் வருவோம். அப்படியே நீங்கள் ஆவியில் நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் அவருக்கு இப்படி ஒரு பையனை கொடுங்க, இப்படி கொடுங்க, இந்த காரியம் இது எல்லாமே நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க. ஆனால் வெளியே ஜெபிக்கும் போது என்ன வருது, பரிசுத்தான அபிஷேகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது வந்து அந்நிய பாஷையாக வருது. அப்படி அந்நிய பாஷையிலே சிலர் ஜெபிப்பாங்க. அப்படி ஜெபிக்கிற பொழுது என்ன செய்யுது, அவனுக்கு தெரியவே தெரியாது என்ன நம்ம செய்ய போகிறோம், எது காரியங்களும் தெரியாது. அதனால நிறைய பேர் இப்படி சொல்லியிருக்காங்க வந்து இந்த மாதிரி ஜெபிக்கிற பொழுது அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது என்னன்னே தெரியாமல் நம்ம வந்து ஜெபிக்க முடியும். ஒரு சில காரியங்கள் நமக்கு எப்படி ஜெபிக்கனே தெரியாது. அப்போ என்ன சொல்லணும், அப்போ அந்நிய பாஷை தான் ஜெபிக்கணும். பொண்ணுக்கு திருமணம் அன்றைக்கு இஷ்டமா இல்லையா அப்படிலாம் சில சந்தேகப்படுவாங்க. ஆனால் கட்டாயமாக கர்த்தருக்கு எப்படி ஒரு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கலாம் வசனம் சொல்லிடுது. அப்போ எல்லாருக்கும் வந்து என்ன திருமணம் செய்யணும் தான் ஆண்டோடைய சித்தமாக இருக்காங்க. ஆண்டோடைய சித்தம் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் அந்நிய பாஷையில் நிறைஞ்சு நீங்கள் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக வந்து ஆண்டவர் தான் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆனால் சாத்தானுக்கு வந்து சர்வ வல்லமை கிடையாது. அவனால சர்வ வல்லமை கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆண்டோட வார்த்தையில் நீங்கள் கேட்க வந்திருக்கீங்க, இதை என்ன செய்ய முடியும், அவனால் தடை பண்ணி வீட்டிலே வச்சிருக்க முடியும், இங்கே வர முடியாமல் செஞ்சுருக்க முடியும். ஆனால் அப்படி இல்லையே, அவ்வளோ வல்லமை இல்லையே. நீங்கள் அவனை மீறி வந்து என்ன செஞ்சுட்டீங்க, சபைக்கு வந்திருக்கீங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்குறீங்க. அப்போ அவனுடைய வல்லமை அவ்வளவு அதிகமானது கிடையாது. அப்போ எல்லாரும் நினைப்பாங்க அவனுக்கு ரொம்ப வல்லமை இருக்குது, ரொம்ப இது இருக்குது, அவன் நம்மளை அப்படி செஞ்சிருவானா இப்படி செஞ்சிருவானு நினைப்பாங்க. அவனுக்கு வல்லமை என்னது, குறியினது. யார் தான் வல்லமுள்ள, நம்முடைய ஆண்டவர் தான் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இந்த உண்மையை வந்து நம்ம வந்து எப்பொழுதும் தெரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்க ஒவ்வொருவரும் ரட்சிப்பை அடைஞ்சிருக்கிறீங்க. இந்த ரட்சிப்பை அடையிறது சாத்தானுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. அவன் உங்களை எத்தனை முறை தடை பண்ண நினைச்சிருப்பான். ஆனா யார் ஜெயிச்சது? நீங்க தான் ஜெயிச்சிங்க. நீங்க தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இப்போ வந்து வெற்றி வாழ்க்கையில நீங்க வந்து காலெடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா? அப்ப சாத்தானுக்கு வல்லமை அவ்வளவு கிடையாது. ஹல்லேலூயா. சரி, அப்ப அதை வந்து 1 பேதுரு 5:8 வசிக்கலாமா? ஆமென். நித்திருங்கள். சாசானவன் அதுல பாருங்க, கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ ஒன்றதுல 2 செய்தி வருது. என்ன 2 செய்தி வருதுன்னா, சிங்கம் போலதான், ஆனா ஒரு சிங்கம் இல்லை. அதுல எப்படி கர்ச்சிக்கிற சிங்கம்னா வந்து கர்ச்சிச்சா ஒரு சிங்கம் வந்து கர்ச்சிக்குதுன்னு வைங்க. அப்ப என்ன செய்யும், மற்ற காட்டு விலங்குகள்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிடும். எப்படி அது பிடிக்க முடியும்? அப்போ இறையை தேடி வருகிற சிங்கம் என்ன செய்யணும், மெல்ல பதுங்கி சத்தம் போடாம தான் என்ன செய்யும், இறையை பிடிக்கும். அப்போ இது வந்து என்ன செய்யுது, கர்ச்சிக்கிறதா ஒரு சவுண்டை கொடுக்குறது. அவ்வளோதான். கிழட்டு சிங்கம் சத்தம் தான் கொடுக்க முடியாது, என்ன செய்ய முடியாது, ஓடி போய் விலங்குகளை பிடிக்க முடியாது இல்லை. அது மாதிரி தான் சாத்தானுடைய நிலைமையும் வல்லமை இருக்குது. இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தாவது பார்த்தீங்கன்னா, எவனை விழுங்கலாமோன்ற, யாரையும் அவனால விழுங்க முடியலை. அதனாலதான் சான்ஸ் பார்க்குறான், யார் தான் விழுங்கலாம், யார் பலவீனமா இருக்கிறாங்க, யார் கிறிஸ்துவுக்குள்ள இல்லாம இருக்கிறாங்க, யார் நெகட்டிவ் தாட்ஸோட இருக்கிறாங்க, யார் பயத்தோட இருக்கிறாங்க, இப்படிதான் அவன் பார்க்கறான். அப்ப அவனுடைய வல்லமை அதிகமா இருந்துச்சுன்னா அவன் யாரையுமே விழுங்கலாம் இல்லையா? இவ்வளவு முடியாது அவனால. எல்லாரையும் விழுங்கவோ எல்லாரையும் வீழ்த்தவோ அவனால முடியாது. அப்ப சாத்தானுடைய வல்லமை எப்படிப்பட்டது, அது குறியினதாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாம் கேட்கும் போது ரொம்ப பயங்கரமான அப்படி செஞ்சுட்டோம், நான் இந்த வீட்டில் இருந்து உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே ஆகாது. தேவன் இல்லாத பிள்ளைகளுக்கு பாவம் அவங்களை காப்பாற்றுறதுக்கும் அவங்களுக்கு நல்ல நாலேஜை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு யாரும் இல்லை. அவங்க ஒரு விக்கிரகத்தை வழங்கிட்டு இருப்பாங்க, அந்த விக்கிரகத்துக்கும் ஒன்றும் தெரியாது. அதனால என்ன சொல்றாங்க, அவங்க வீழ்ந்து போறாங்க, அவங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் நடக்குது. ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நமக்கு என்ன ஆகாது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் கர்த்தர் என்ன செய்வார், நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. எனவே சாத்தானுடைய வல்லமை இருக்கு, அதற்கு நினைச்சக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு சில புரளிகள் மாதிரி மற்ற நம்முடைய தவறான கருத்துக்கள். இந்த தவறான கருத்துக்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், இவனுடைய எல்லா அதிகாரத்தையும் பிடுங்கிட்டாரு. இதை வந்து நம்ம கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கலாம்.
நமக்கு எதிரடையாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. எனவே சாத்தானுடைய சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் விஷயத்தில் உரிந்து கொண்டார். ஆனா அவன்கிட்ட ஒரே ஒரு ஆயுதம் இருக்குது. என்ன ஆயுதம் தெரியுமா? யாருக்காதோ ஒரே ஒரு ஆயுதம் இருக்குதுலாம் நம்ம கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். என்ன இருக்குன்னா பொய்யான காரியங்கள் என்ன செய்வான் உங்ககிட்ட சொல்லுவான். அதன் மூலியமாக என்ன செய்வான் உங்களை வீழ்த்தும். அவனை பத்தி அந்த வசனம் என்ன போட்டுக்குன்னா யோவான் 8:44 பொய்யனும் பொய் பிதாவுமா இருக்கிறான். 8:44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவரால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிறுத்தவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய்யாய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். சரி, அப்ப என்ன செய்யறா? அவனுக்குன்னு சொந்தமா சிலதை வச்சு பொய்யா என்ன செய்வான் எடுத்து விட்டு நம்மளுக்கு பொய்யான காரியங்களை அது உங்களுக்கு தெரியும். நிறைய இடங்களை இந்த பொய் தான் என்ன செய்வான் சாத்தா கொடுத்ததான் ஒருத்தவங்களை வீழ்த்துவதற்கு அதை பயன்படுத்திடும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கணவனும் மனைவி இருக்கிறாங்க. உண்மையிலே கணவன் நல்லவரா அன்புள்ளவராக தான் இருக்கிறாரு, மனைவியும் அன்புள்ளவராக இருக்கிறாங்க. ஆனால் சாத்தா என்ன சொல்லுவான், அவங்க ஏதோ ஒரு சரியான ஏதோ ஒரு காரியத்தை பார்த்துட்டு இருக்காங்கன்னு வைங்க, உடனே அந்த மனைவி கிட்ட சொல்லுவான் அதாவது தவறான கருத்துக்கள் பொய்யா. ஆதாம் ஏவாள் பொய் சொன்னான். ஆமாம், ஆதாம் ஏவாளிலிருந்தே அது பொய் தான் சொன்னான். முதல்ல மனிதன் வீழ்த்தப்படுது, அவன் பொய் தான் சொன்னான். என்ன சொன்னான்? ஆண்டவர் சொன்னாரு, நீங்க இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா எல்லாவற்றையும் நீங்க அறிந்து கொள்வீங்க, அதுக்காக தான் அவர் தடை செய்திருக்கான்னு சொல்லி பொய் சொன்னான். அப்போ அவனுடைய வீழ்த்துதல் எல்லா இடத்துலையும் நீங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவான்? பொய் தான் சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பான். அப்போ அந்த கணவன் மனைவிட்ட அவங்க கணவர் இல்லை அவர் இப்படி இருக்க நெகட்டிவாக சொல்லும் போது அவங்க அது உண்மையை நினச்சி என்ன சொல்லுவாங்க, அது கோபமாக பேசுவாங்க. மனைவி கோபமாக பேசினா கணவர் என்ன செய்வாங்க, அவங்க அன்பாக பேசுவாரா, அவரும் கோபமாக பேசுவாங்க. இப்படி 2 பேரும் என்ன செய்வாங்க, சண்டை போட்டுக்குவாங்க. ஏன்னா அந்த சாத்தான் அந்த விதைக்கிற அந்த பொய்யான விதை.